அண்ணன் வலையை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உதறிட்டு இருக்காரு பாருங்க. இன்னும் நிறையா குப்பை மாட்டுதாட்டு இருக்கு. போண்ண விசிறுண்ணே. பெரிய மீனா பிடிண்ணே பார்ப்போம். சிரிக்கிறாங்க பக்கத்தில் இருந்துக்கிட்டு. அதெல்லாம் ஆடியன்ஸ் தானே? ஆடியன்ஸாக மீன் வாங்க வந்துடுறாங்களா? விசிறுண்ணே. அவ்வளோதானே. எப்போ? ஓ ஆமாம். என்ன மீன் தான் இருக்கா? தெரியுமே உனக்கு கையிலேயே அது இருக்காண்ணா? எங்கண்ணா? என்னண்ணா ஒரு ஜிலேபி மீன் இருக்குண்ணா, குட்டி ஜிலேபி. நண்டு பொறுக்கிறதுக்கு ஒரு ஆள் நிற்கிது வேற. ஆமாம், நண்டு பொறுக்கிறதுக்கு ஆளை பாருங்க. சரி விசிறு நான் பார்ப்பேண்ணே. அப்பாடி ஆமாம். மாட்டிருக்குமா? இருக்கா? எங்க என்னண்ணா இவ்வளோ குப்பையா அள்ளுற? ஆற்ற சுத்தம் பண்ணுறேண்ணா. ஆனால் வலைய போட்டு நீனு இங்கே வரண்ணா. என்னண்ணா? ஆமாம், நண்டு பிடிக்கும். நண்டு 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 பொறுக்கிறதே ஒரு ஆள் வச்சிருக்கியாண்ணா? பரவாயில்ல. இவ்வளோ குப்பையை நீ தான் பொறுக்கி போட்டிருக்க வலையிலேயே. ஆமாம். விசிறுண்ணே. ஓகேண்ணே. சட்ரஸில் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. மோட்ரு வைக்க போகிறாங்க. மோட்ரு வச்சுருந்தாருங்க. செட்டெல்லாம் புதுசாக போட்டிருக்காங்க எங்கள் ஊர் சட்ரஸில். அதேமாரி அண்ணனும் வலை விசிறிட்டாரு. பார்ப்போம். போன்றிருக்கு குட்டி மீனும் குப்பையும் தான் வந்தது. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். என்னண்ணா ஏதாவது மாட்டிருக்குமாண்ணே? என்ன மீன் இது? இங்கே காட்டுனா அந்த மீனை காட்டினா ஆடியன்ஸ்கிட்ட காட்டும். உருட்டாம்பொடி இன்னே ஒன்று தான் இருக்குது பாரு. உருட்டாம் பிடிப்பாங்க, நெடும் பிடிப்பாங்க. அவங்க வீட்டில் சார் முட்டி இருப்பாங்க. ஒரு ஊர்லேயும் ஒரு மீன் எடுத்துக்குவாங்க. எங்கண்ணா நண்டு பொறுக்க ஒரு ஆள் அனுப்பிச்சிட்டு வந்து? எங்கண்ணா அது? நண்டு இருக்கு, போய் பாருங்க. போய் கீழே போய் பார்க்கலாமாண்ணே? பாரு பாரு. இங்கே ஒரு விரால், ஒரு விரால்னா கிடக்கு பாரு. உங்களுக்கு தெரிய மாட்டேங்க. தெரிய மாட்டேங்குது. இப்படி வா. எம்பி கீழே விட்டுற போது காட்டுங்க. ஒரு மீன் பிடிக்கிறதே பெரிய அதிசயமா இருக்கு. இருக்கு. நீ மாட்டினதா? இன்னைக்கு மாட்டின. வீடியோ எடுத்தியாண்ணா? இப்போ வீடியோ எடுத்திருப்பேன். ஆனால் மீன் அந்த காமிக்கணும்ல. ஃப்ரெண்ட்ஸ், இது இன்றைக்கி பிடிச்ச மீன். அண்ணன் கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்காரு. லைக் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாம் ஆற்று மீன் துள்ள துள்ள. ஆமாம், கட்டி தண்ணியில் போட்டுருண்ணேன்.